ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம்? நான் கிளம்பு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் தாங்க போகிறோம். கிளம்ப ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி 2-3 வேலை வச்சுருக்கான். அதை போக போக பார்ப்போம். இப்போ கிளம்ப வர போகிறாங்க. வந்தோடனே கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே, கிளம்ப கூப்பிட்டு ஃபஸ்ட் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்வேர் ஷாப் தாங்க வந்திருக்கோம். இது ஒரு மார்க்கெட்டு. வாங்க பார்க்கலாம் எப்படி. இங்கே அந்த பொருள் கிடைக்காதனால இங்கேருந்து கிளம்பிச்சு வேறு இடத்துக்கு போகிறோம். அங்கே எங்கே போகிறோன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தோம்னா ஹார்ட்வேர்ஸ் தாங்க. ஹார்ட்வேர்ஸ் மார்க்கெட்டு ஃபுல்லாமே அந்த கடை தான். எங்கே பார்த்தாலும் அந்த கடை தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 கடையாச்சும் இருக்கும் இந்த ஏரியாவில். நீங்களே அந்த பொருள் கிடைக்கலங்க, அதனால் கிளம்பி இங்கே வந்தாச்சு. இங்கே வந்தால் இங்கே கிடைக்கும்னாங்க. சரி, அதனால் இங்கே வந்து பார்ப்போமேன்னு வந்திருக்கீங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னால மொத்தமுமே இந்த ஹார்ட்வேர்ஸ் கடை தாங்க. ஹார்ட்வேர்ஸு, எலக்ட்ரிக்கு, திருப்பி மிஷின்ஸ் நிறைய இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிக்கு, திருப்பி வீட்டுக்கு தேவையான லைட்ஸ்லேருந்து சின்ன மோட்ரு, திருப்பி வீட்டில் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்டு எல்லாமே கிடைக்கும் இங்கே. மேக்ஸிமம் வீடு கட்டுறதா இருந்தால் இங்கே வந்துடுவாங்க எல்லாமே. இங்கே வந்துடுவாங்க. நம்மளும் இங்கே கடை உள்ளே வந்தாச்சு. சரி, கிளம்ப இங்கே தான் உள்ளே வந்தால் நம்மளும் வந்து ஒரு வீடியோ எடுப்போம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன். எல்லாம் புது புது ஐட்டம்ஸாக இருந்தது. என்னன்னு நமக்கு ஓரளவு தான் தெரிஞ்சது. இந்த தண்ணி மோட்ரு, திருப்பி கட்டிங் மிஷினு, அது இதுன்னு இருந்துச்சு. நம்ம அப்படியே பார்த்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். ஒவ்வொன்றா பார்த்துருந்தேன். இந்த பக்கம் வந்து நிறைய மிஷின்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க பாருங்களேன். கிரைண்டிங் மிஷினு, திருப்பி கட்டிங் மிஷினு, அதுக்கப்புறம் அங்கேனா என்ன இருக்குன்னே தெரில. நம்ம அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே பார்த்துட்டே இருந்தோம். கடைசியில் கிளம்பி விசாரிச்சுருந்தாங்க. இல்லை தான் நினைக்கிறேன். பார்ப்போம், கிடச்சினா லக்கு, இல்லாட்டி அடுத்த கடைக்கு அலையணும். இதுதான் இங்கே உள்ள கடை. பார்த்து பின்னாடி பார்த்தீங்களா கிளம்ப நிற்கிறான். கிடைக்கல. நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்ப்போம் வேறு எங்கே கிடைக்குதானே. வேறு கடைக்கு சொல்லியிருக்கேன், அந்த கடைக்கு போயிட்டுருக்கோம். பார்ப்போம். கடைக்கு வந்தாச்சு. இங்கேயாச்சும் கடைக்கு தான் பார்ப்போம். எப்படி எத்தனை கடை தான் நான் ஓப்பன் கிளம்புனா பாருங்கள் எங்கே போயிட்டுருக்கேன். நம்மளால் எப்படி போகிறான் பாருங்கள். அவன் முடிவு பண்ணிட்டான், நான் வாங்கியே அவனை, இல்லாட்டி விட மாட்டான். நம்ம லக்குக்கு எப்படியாச்சும் இங்கே கிடச்சிருச்சுன்னா இதோடு நம்ம அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடலாம். இல்லாட்டி இன்னும் 4 கடை ஏறியாரம். இந்த கடைக்கு வந்தாச்சு. இங்கே தான் இப்போ வந்திருக்கோம். பார்ப்போம் எங்கேயாச்சும் நம்ம கிளம்ப தேடுற பொருள் கிடைக்குதானே. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது கடை. உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தா அந்த ஸ்பானர் பாருங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? நான் என் கால் சைஸ் இருக்கும் போல் அவ்வளோ பெருசுங்க. அந்த ரிஞ்சு அதே சைஸ் தான். தூக்கலான்னு பார்த்தா 20 கிலோ கபில் சொல்லிட்டாண்டி, தூக்கி கையில் காலில் போட்டுக்க அதை ஓரமாக நில்லுன்ட்டான். நம்ம நெஸ் போகிற அப்படி ஓரமாக வந்து நின்றாச்சுங்க. கடைசியில் நம்ம கஃபில் விடாமல் தேடி கடைசியில் கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு வேண்டிய பொருளே கிடச்சனால தான் மூஞ்சில் போய் சிரிப்பு வந்திருக்கு. இல்லாட்டி நம்ம உயிரை ஃபுல்லாக நீ எடுத்துருப்பாங்க. அங்கே போய் இங்கே ஒரு வழியே கிடச்சிருச்சு. நம்ம அந்த பொருள் கிடச்சிருச்சுங்க. எங்கேயாச்சு இங்கேருந்து திருப்பி ஸ்டூடியோக்கு போகணும். ஸ்டூடியோ போய்ட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகணும். பார்க்கலாம் எப்படி வாங்கியாச்சு. கிளம்ப வேண்டியதாங்க. இங்கேருந்து இந்த ஹார்ட்வேர் ஷாப்லேருந்து கிளம்பி இங்கே வந்து ஸ்டூடியோக்கு வந்தாச்சுங்க. ஸ்டூடியோ வந்து கிளம்ப உள்ளே போயிருக்கான் ஃபோட்டோ வாங்குறதுக்கு. என் கிளம்புக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது அவன் கையில் ஏதாச்சும் ஒரு பழைய ஃபோட்டோ கிடச்சுன்னு வச்சுக்கலாம், உடனே வாட்ஸ்அப்பில் இங்கே ஸ்டூடியோக்கு அனுப்பிடுவான். அனுப்பி அதை ஃப்ரேம் போட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிடுவான். இது மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நடக்கும். கண்டிப்பாக வந்துடும் ஸ்டூடியோக்குன்னு இதை வாங்குறதுக்குன்னு.
என்ன பழக்கனே தெரில. ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ, அவன் ஃபோட்டோ, அவன் பசங்க ஃபோட்டோ, சின்ன பிள்ளையா இருக்கும்போது உள்ள ஃபோட்டோ, இல்லாட்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ ஏதாச்சும் ஒன்று கிடச்சா போதும், உடனே ஃப்ரேம் போட அனுப்பிடுவான். நம்மளும் வேங்க மாதம் வேங்க வந்துடுவோம். இப்போ இதை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கான். என்ன நடக்குது பார்ப்போம். முடிச்சுட்டு சாப்பிட வர எல்லா வேறு பயங்கரமாக பசிக்கு, ஏதாச்சும் வாங்கிட்டு போக வேண்டியதான். இப்படியே நம்ம ஸ்டூடியோலேருந்து கிளம்பி நேராக அங்கே ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லைங்க, அதனால் நேராக வந்து அஜிஸ்மால் கூடன்ட்டான். நேராக அஜிஸ்மால் உள்ளே வந்தாச்சு. பாப்போம் என்ன பண்ண போகிறான்னு. இதை சாப்பிட தான் இருக்கும். பாப்போம், நம்மளுக்கு போகலாம் உள்ள. ஒரு வழியாக நம்ம கையில் காசை கொடுத்து எனக்கு ஐஸ்கிரீம் போதும், உனக்கு எது வேணுமா வாங்கிக்கன்னு சொல்லிட்டான். நம்ம இப்போ கிழவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்க ஐஸ்கிரீம் ப்ராப்ளம்ஸ் வந்தாச்சு. பார்க்கலாம் கிழவனுக்கு என்ன வேணும். இந்த ஐஸ்கிரீம் தாங்க ஆர்டர் போட்டிருக்கு, வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஒரு கப்பு கிட்டத்தட்ட 22 ரியாலு. நாம் ஒரு காசு கிட்டத்தட்ட 400 ரூபா 450 ரூபா ஆச்சு ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் இவனுக்கு இதை வாங்கி கொடுத்துட்டு நம்ம நேராக மெக்டோனல்ஸ் போக வேண்டியதான். நமக்கு பர்கர் ஆஃபர் போட்டிருக்கான். 2 பர்கர் 25 ரியால் காம்போ போட்டிருக்கான். 25 ரியால் தான். அதில் ஒன்று வாங்கினா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றலாம். ஐஸ்கிரீம் வாங்கி மெக்டோனல்ஸ் போயிடும். மெக்டோனல்ஸுக்கு வந்தாச்சு. போயிட்டு ஆர்டர் பண்ணுவோமா. இந்த 25 ரியாலுக்கு 2 பர்கர் ஆஃபர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதான் வாங்க போகிறோம். இப்போ நம்ம அதை இங்கே டேஸ்ட் பண்ணிட வேண்டியது. மீல வாங்கிட்டு வந்தாச்சுங்க, வந்து உட்காந்தாச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான். அப்படி இருக்குது. இப்போ அப்படியே திரும்பி பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. பென்சில்ஸை எடுத்து இப்படியே கச்சப்பில் முக்கி வேறு லெவலு, செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டு இப்போ எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தான் போகிறோம். கிளம்பி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இது வாங்கணும்னு சொல்லிட்டு நேராக சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு நேராக கால் பண்ண வேண்டியதான், வந்து பில் பே பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிடலாங்க. லிஸ்ட்டை கொடுத்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டோன்னு சொன்னான்னு கிளம்புடான். நானும் ஃபுல் மாலும் சுற்றி பார்த்தேன்னா சூப்பர் மார்க்கெட்டே காணும். அப்புறம் தான் விசாரித்து பார்க்குறேன், சூப்பர் மார்க்கெட் இங்கே இல்லையா. அட பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்பி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிற வரல, வீட்டுக்கிட்ட உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் வாங்கிக்க வேண்டியதான். பார்ப்போம். மாலேருந்து கிளம்பியாச்சுங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்க. 2 மணிக்கு வந்த மணி 4:30 மணி ஆகுது. சும்மாவே உட்காந்து சாப்பிட்டாச்சு. வந்ததுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக உட்காந்து தான் கடைசியாக வீட்டுக்கும் கிளம்பும் சொல்லிட்டான். அந்தாக்கில் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ போகிற வழியில் மெடிக்கல் போகணும். மெடிக்கல் போயிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போகணுங்க. முக்கியமாக 2 வேலை தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னு தெரில. பார்ப்போம் வேறு என்னென்ன வேலை சொல்கிறாங்க பார்ப்போம். எப்படி நம்ம வீட்டுக்கு போய்ட்டு இன்றைக்கி எப்படி மகரிப்பு தாண்டிடும் 6-7 மணி ஆயிரும் நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறோம். என் கஃபீலில் கையில் தந்து இது எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு கேட்டுவான்னு சொல்லிட்டேன். நானும் ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கியாச்சு. ஒரு கடையிலையும் கிடைக்கல. கடைசியாக ஒரு கடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கடை க்ளோஸாக இருந்தாலும் எல்லா கடையும் விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சாச்சு, அந்த கடையில் இப்போதைக்கு கிடைக்கல. பார்ப்போம் எங்கே கிடைக்குதுன்னு. அப்போ தான் வரவள்ள ஒன்று பார்த்தேன். நம்ம ஆள் அழகாக ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்க்கலீங்க, அந்த பாருங்க பற்றிலா முக்கியமான ஆள் மாட்டி ஒரு ஆள் இவர் தான். வேகமாக போனோம்னா போதும், பையன் அழகாக வீடு தேடி வந்துடும். ஃபோனில் மெசேஜாக 150 ரியால் 300 ரியால்னு. ரொம்ப மோசமானதுங்க. எங்கே வச்சுருப்பாங்களோ தெரியும், அழகாக ஒழிச்சு வச்சுருப்பாங்க சந்துக்குள்ளே. நம்ம தான் ரொம்ப பார்த்து கவனமாக போனோம். தப்பி தவறி வேகமாக போயிட்டோம். கரெக்டாக அடித்த 3ஆவது நாள் வீட்டுக்கு வந்துடும் பில்லு. மெசேஜ் உடனே கேளாம் நமக்கு ஃபோன் அடிப்பான். என்ன எங்கே ஸ்பீடாக போனால் கேமரா ஃபைன் வந்ததுக்க இந்த மாதம் சம்பளத்தில் கட்டுன்றான். ரொம்ப கஷ்டம் எங்கன்னா வண்டி ஓட்டுறது. இதுவாச்சும் பரவாயில்ல. கேமராங்கிற பாருங்கள், சிக்னல் கேமரா இருக்குது பாருங்கள், அதுனா 3000 ரியால். இதுவாச்சும் 150 ரியால் 300 ரியால் அப்படி முடிஞ்சு போயிடும். 3000 ரியாலும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு அதுவே 60,000 ரூபாய்க்கு மேலேங்க. அவ்வளோ ரிஸ்க் இங்கே வண்டியோட தப்பி தவறி நம்ம ஒரு இன்ச்சு ஏற்றிட்டா பழிச்சு அடிக்கும். அதோடய முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். 2 மாதம் சம்பளம் வராது. இது இருக்கிறது எல்லாமே இந்த மெடிக்கல் சம்மந்தமான இதானங்க. ஃபுல்லாக பாருங்களேன், பெட்டு, வீல் சேரு, கட்டில், அந்த உடம்பு முடியாதவங்களுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டாக தான் இருக்கும் எல்லாமே. ஃபுல்லாமே இந்த கடை தான். எப்படியும் ஒரு 10-20 கடை ஒரு லைன் ஃபுல்லாக இருக்குது. நம்மளும் எல்லா கடையிலையும் ஏறி இறங்கியாச்சு. ஒரு கடையிலையும் கிடைக்கல. பார்ப்போம் வேறு எந்த கடையில் கிடைக்கிதுன்னு. பார்த்தீங்கன்னா அதே அஜீஸ் மேலே தாங்க வந்திருக்கு. எங்கேருந்து கிளம்பணுமோ அங்கேயே வந்தாச்சு. ஃபார்மசி போயிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் பார்த்தா கிளம்ப சொல்லிட்டான். இல்லை மறுபடியும் அஜீஸ் மாலுக்கே போங்க, சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். அந்தாக்கில் அவனை கொண்டு வந்து பார்க்கிங்கில் விட்டேன். இறங்கவே இல்லை, வண்டியிலே உட்காந்துருக்கான். சரி நானும் வண்டியில் ஏசி போட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு உட்கார எரிச்சலாக இருந்தது, காலெலாம் வலிச்சது. அந்தாக்கில் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. எதுக்கு இருக்கான்னு தெரில. இப்படியும் வீட்டுக்கு போட்டு 9 மணி 10 மணி ஆயிரும் போல். ஏன்னா இதுக்கு மேலே போயிட்டு சூப்பர் மார்க்கெட் வர போனோம். அங்கே போனால் அது ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். இப்போவே டைம் 6 ஆயிடுச்சு. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு.
நானும் சந்தோஷமாக சரி வீட்டுக்கு போகிறது தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் எனக்கு பசிக்குது, எனக்கு பர்கரும் சிப்ஸும் வாங்கிட்டு வாங்க உள்ளே அனுப்பி விட்டான். அட பாவி, இது அப்படியே வாங்கி திண்டுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் உள்ளே வந்துட்டேங்க. ஃபுட் கோர்ட்டு தான் வந்திருக்கேன், மறுபடியும் அவனுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு. நம்ம சாப்பிட்டாச்சு, இப்போ அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். மெக்டோனல்ஸ் தாங்க போகிறோம். கிழவனுக்கு பர்கர், ஃபிஷ் பர்கர் வேணுமா, ஃபிஷ் பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் போதும், நான் ட்ரிங்க் எதுவும் வேணான்னு மறுபடியும் ஃபுட் கோர்ட்டு வந்தாச்சு. கிழவனுக்கு வாங்கிட்டு போயிருந்தேன். கூட்டத்தை பாருங்கள், நம்ம அப்புறம் வரும்போது கூட்டமே இல்லை, டக்குன்னு வாங்கியாச்சு. பார்த்தீங்களா கூட்டத்தை, செம கூட்டமாக இருக்குது. எவ்வளோ இதுக்கே அரை மணி நேரம் ஆயிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. பார்க்கலாம் எப்படி வாங்குறேன் வெயிட் பண்ணி. கிழவனுக்கான சாப்பாடை வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நல்லா பளிச்சுன்னு வெயில் அடிக்கும்போது உள்ளே போனோம். ஆல்மோஸ்ட் இப்போ இருட்டிருச்சு. இப்போ இதை கொடுத்துட்டு அவன் தின்னுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரில. நம்ம கிழவனை பாருங்கள், அங்கே தான் உட்காந்துருக்கான நம்ம ஆள் பாருங்கள். அடுத்த ஆப்பு நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இங்கேருந்து மறுபடியும் இன்னொரு கிளினிக் போகிறோம். அங்கே போய்ட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே பாய். கிழவனை கொண்டு வந்து கிளினிக்கில் இறக்கி விட்டாச்சு. கையில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸை தின்ட்டு வந்துடுறேன்ட்டு போயிருக்கான். எத்தனை மணி நேரம் ஆக போகுதுன்னு தெரில. இதுக்கு மேலே இவனுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு திருப்பி இப்போ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு போகணும், விடிஞ்சிடும். நைட் சாப்பாடு கிழமை காசில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரேடியாக இன்றைக்கி டியூட்டியை ஃபுல்லாக வெளியே முடிச்சாரு. அதை காலைல 11 மணிக்கு எடுத்த வண்டி, மணி 7 மணி ஆயிடுச்சு. இப்படி தாங்க டெய்லி டெய்லின்னு சொல்ல முடியாது. நமக்கு வேலை வரதே கம்மி தான், ரொம்ப கம்மி தான். இப்போ மாற்றி வரும், வந்துச்சுன்னா இந்த மாதிரி காலைல எடுத்தோம்னா நைட் ஆயிரம் வீட்டுக்கு போகிறதுக்கு. பார்ப்போம் வேறு எதுவும் நடக்குதா, இதோட வீட்டுக்கு போகிறானா, சூப்பர் மார்க்கெட் போகிறானா, இல்லை நாளைக்கு போங்கிறானா என்னன்னு தெரில. வந்தால் மட்டுமே தெரியும். அது வரையும் கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். பார்ப்போம். கிளினிக்கோட பில்டிங்கை காட்டுறேன், எப்படி இருக்கு நீங்களே பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ பெருசாக நம்ம ஊரில் கிளினிக் எப்படி இருக்குது, இந்த ஊரில் உள்ள கிளினிக் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதாங்க அந்த கிளினிக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய பில்டிங். நம்ம ஊரில் கிளினிக்னா ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். இது பாருங்களேன், இதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி பில்டிங்காச்சும் இருக்குங்க. பாருங்கள், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கா. இது ஹாஸ்பிட்டல் கூட கிடையாதுங்க, கிளினிக் தாங்க. வெறும் கிளினிக்கே இவ்வளோ மாதம் வச்சுருக்கேன் பாருங்கள். பார்க்கிங் இல்லை, பார்க்கிங் கிடச்சதுனா நேராக பார்க்கிங் போட்டு நேராக உள்ளே போயிடலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு வீடியோ எடுக்கலாம். நானும் இங்கே தான் விட்டுருங்க, பார்ப்போம். பார்க்கிங் கிடச்சதுன்னா பார்க்கிங்கில் கொண்டு போய் விட்டுட்டு உள்ளே போய் இன்னைக்கு காலையிலேயே ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கணும் தெரியுமா. எதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா இதுக்காக வேண்டி தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணுற பிட்டு தாங்க இது. பாருங்களேன், இதை வாங்குறது தான் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினா கிடைக்கவே இல்லை. கடைசி ஒரு கடையில் கிடச்சது வாங்கியாச்சு. இது ரேட்டு தான் முக்கியமான விஷயம். இது ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 375 ரியால் வந்துச்சு சவுதி காசுக்கு. நம்ம ஒரு காசு கணக்கு பண்ணால் 8250 ரூபா வருதுங்க. இந்த காசை என் கையில் தந்துருந்தேன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் என் செலவால் தாராளமாக ஓட்டியிருப்பேன். இப்போ பாருங்கள், இப்படி வாங்கி வச்சுருக்கேன். இதனால் நமக்கு தான் பிரச்சனை. ஏன்டா இது அவன் காசு, அவன் செலவழிக்கிறான், உனக்கு என்னடா பிரச்சனை கேட்டிங்கன்னா, இது வாங்கியிருக்கானே ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி தான் வாங்கியிருக்கான். வேலை பார்க்கும்போது நம்மளை தான் கூப்பிடுவோம், அதை வந்து பாரு, இதை பாரு, அதை பாருன்னு. நம்ம தலைப்போ உருளும். நம்ம கரெக்டாக அப்போ தான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ என் கிளம்பி கரெக்டாக இப்போ கால் பண்ணுவானா, இந்த மதியம் டைமில் தான் கரெக்டாக கால் பண்ணுவான். கரெக்டாக ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு இந்த சாப்பிட்டு நமக்கு தூங்க போவோம். அப்போ தான் கால் பண்ணி வா வேலை இருக்குன்னு கூப்பிடுவான். நமக்கு டென்ஷன். அந்த வேலை சிம்பிளான வேலையாக தான் இருக்கும், ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஆனால் அவன் கூட வந்து நின்றுக்கிட்டு அதை செய்யாது இப்படி இது இப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இழுத்து விட்டுருவான். இதெல்லாம் தாங்க நமக்கும் மைண்டு ரொம்ப டென்ஷன் ஆகும். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரில. கிழவன் தான் ஃபோன் அடிச்சுட்டான், போய் கூப்பிட்டுட்டு போவோம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. 7 மணிக்கு இறக்கி விட்டோம், 7:40 ஆச்சு. இப்போ கூப்பிட்டுட்டு அப்புறம் எங்கே போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். வீட்டுக்கு போகிறேன்னா இல்லாட்டியும் சூப்பர் மார்க்கெட் போகிறான். கிழவனும் ஃபோன் அடிச்சு அவனை கூப்பிட்டு வந்தாச்சு. அந்த வரான் பாருங்கள், இது 1 வே போக முடியாது. அதனால் இங்கேருந்து ஃப்ளாஷ் அடிக்கவும் கரெக்டாக பைப்பில் காரை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். வந்தவனை கூப்பிட்டுட்டு எங்கே போகிறேன்னு தெரில, சூப்பர் மார்க்கெட்டா இல்லை வீடான்னு தெரில, வந்தோன்னு தான் சொல்லுவான். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் லேட் ஆகிடும். அதனால் நம்ம பர்ச்சேஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியாக போகும்போது ஒரு வீடியோவை போட்டுறேன். அது வரை வெயிட் பண்ணுங்கள். நம்ம கல்யாணம் பாருங்கள், எல்லாம் செட்டில் ஆகிட்டான். வாங்கி முடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட இதுக்கே விறுவிறுன்னு எடுத்தனால ஒரு 1 ஹவரில் முடிச்சாச்சு. கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு உள்ளே வந்தால் கரெக்டாக 9:45 ஆயிடுச்சு. நம்ம காரில் இதை எல்லாத்தையும் ஏற்றிட்டு போக வேண்டியதான். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றியாச்சு. இன்னமும் பெரிய வேலை, இதை கொண்டு போய் அவ்வளோத்தையும் போய் வீட்டில் போய் இறக்கணும். அதுதான் பெரிய வேலை. அப்போ போகிறவள்ள அப்படி சாப்பாடு வாங்கிட்டு போக வேண்டியது. வழியாக சூப்பர் மார்க்கெட் வேலையை முடிச்சு இப்போ அங்கே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கறியும் அங்கே வந்துருங்க, கறி தான் வந்துருக்கீங்க பாருங்களா. வந்தாச்சு. நம்ம கறியை வாங்கிட்டு போகிற வரல எனக்கும் சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். டைமை பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிரும். திருப்பி வீட்டுக்கு போக 10:30 10:45 ஆயிரும். இதுக்கு மேலே ஹோட்டலில் வச்சு நம்ம மீட் பண்ணிட்டு பரோட்டாவும் ஒரு சிக்கன் கடையும் ஆர்டர் பண்ணியாச்சு. வந்ததும் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். எங்கேயாச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். ஒரு வழியாக இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு. ஃபைனலி எல்லா வேலையும் முடிச்சாச்சு.
நோவாக இருக்குது. நம்ம ரூமில் போய்ட்டு சாப்பிட வேண்டியதான். வரும்போது சாப்பிட வேண்டியிருந்தாச்சு. போய்ட்டு சாப்பிட்டு ஒரே வேலை மட்டும் துணி கழுவி போட்டிருந்தேன், அதை எடுத்து காய போடணும். அதையும் முடிச்சுட்டு தூங்க வேண்டியதாங்க. நாளைக்கு நல்லா தூங்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக நேற்று அவன் மெசேஜ் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் சொன்னான்னா ஸ்டூடியோ போய்ட்டு ஹார்ட்வேர் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த 3 வேலை தான் சொன்னாங்க. அன்றைக்கி பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் ஷாப் போகணும், அங்கேயே ஒரு 5 கடை ஏறிடுங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டூடியோ போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் மாலுக்கு வந்தோம். அதில் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்னு சொல்லிட்டு நேராக மாலுக்கு போயிட்டு அங்கே ஒரு 2.5 மணி நேரம் இருந்துட்டு நேராக ஃபார்மசி போனோம். ஃபார்மசி போயிட்டு அங்கே ஒரு 4 கடை ஏறி இறங்கினா கிடைக்கவே இல்லை. திருப்பி மாலுக்கு வந்து தேவையில்லாமல் எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர் வெயிட் பண்ணிடுவோம் மால்லையே. அங்கே தேவையில்லாமல் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து திருப்பி இன்னொரு கிளினிக் போயிட்டு அங்கே வேலையை முடிச்சு அங்கேருந்து ஹைப்பர் மண்டா போனோம். ஹைப்பர் மண்டா போய் ஜாமான் இல்லை, அதுலேயே ஒரு 1 ஹவர் ஆச்சு. வேகமாக இருந்தாலும் 1 ஹவர்லேயே எடுத்துகிட்டு நேராக கறி வாங்கிட்டு எனக்கு சாப்பாடு எடுத்து வீட்டுக்கு வந்து எல்லா ஜாமானும் இறக்கி வச்சுட்டு இப்போ காரில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி டியூட்டி சனிக்கிழமை வச்சு நம்மளை செஞ்சிருச்சு. சரியான வேலை. இன்றைக்கி காலைல 11 மணிக்கு போனப்போ மணி 10:30 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்? 11.5 மணி நேரம் டியூட்டி நான் ஸ்டாப் ஒர்க்கு. எங்கேயுமே நின்று ஸ்மூத் தேவையில்லாமல் வெளியே தான் இந்த வீட்டுக்கே வரல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.